ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பச்சரிசி மாவு. இது பச்சரிசி மாவு, அது கூட மைதா மாவு. பச்சரிசி மாவு, மைதா மாவு. இது 1 கிலோ மாவு கலக்க போகிறோம். அதனால் முட்டை 2 முட்டை, வாத்து முட்டை. நல்லா பார்த்துங்க, இது வாத்து முட்டை தான் கலக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க, இந்த வீடியோவில் நம்ம அந்த ஃபுட்டை ரெடி பண்ணி எவ்வளோ மீன் பிடிக்கிறோம்ன்றது பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. வாத்து முட்டை, அடுத்தது மைதா மாவு, பச்சரிசி மாவு. அவ்வளோதான், இந்த 3 ஐட்டம் தான் நம்ம கலக்க போகிறோம். 1 கிலோ மாவுன்றதுனால நாங்கள் 2 முட்டை எடுத்துருக்காரு. ஃபுட்டெல்லாம் இவர் தான் தயார் பண்ணுவார். கண்டை மீன் பிடிக்கும், ஜிலேபி மீன் பிடிக்கும், என்ன மீன் பிடிக்கணுன்னாலும் இவர் தான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுவார். கண்டை மீன் பிடிக்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில், வேணும்னா போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறையா மீன் பிடிச்சிருக்குறோம், நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேரும் லைக்கையும் கொடுத்துக்கிறாங்க. நல்லா ஃபுட்டெல்லாம் நல்லா ரெடி பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். நல்லா பிசைந்துட வேண்டியதான். மாவுலாம் சேர்த்து மைதா, பச்சரிசி, முட்டை, வாத்து முட்டை போட்டு அப்படியே பிசைந்துட வேண்டியதான். நல்லா பிசைந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு பிசையணும். இப்போ தண்ணி போட்டு நம்ம பூரி சப்பாத்தி செய்வோம்ல, அந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசையணும். தண்ணியாக கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு முள்ளில் நிற்காது. நல்லா கெட்டியாக பிசையணும். எவ்வளோ கெட்டியாக பிசைகிறோமோ அவ்வளோ நமக்கு முள்ளில் மீன் கடிக்க சொல்ல முள் விட்டு போகாது மாவு. அது மாதிரி நல்லா கலந்துங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா பிசைந்து மாவு நல்லா ஓட்டணும். திருத்திரியாக இருக்கக்கூடாது, நல்லா பிசைந்துடணும். இது பாருங்கள், இது காலை வரை போச்சு இது சேர்த்துக்க. அந்தளவுக்கு நல்லா டைம் எடுத்து நல்லா பிசைகிறாரு. 2 பேர் பிடிக்க போகிறாங்க, அதனால் ஆளுக்கு ஒரு உருண்டையாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. மாவு பாருங்கள், மாவு எப்படி இருக்கணும்னா அப்படியே நல்லா கிரிப்பாக இருக்கணும். கையில் பிடிச்சி எடுத்தா கையில் ஒட்டக்கூடாது. பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக திக்னஸாக இருக்கணும். அப்படியே பிடிச்சி அழுத்தி வச்சோம்னா அப்படியே கிரிப்பாக பிடிக்கணும். ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டாரு. மேலே மீன் பிடிக்க வேண்டாம். மீன் தான் கிடைக்குமா எப்படின்னு தெரில. வாத்து முட்டை கலந்துருக்குறோம். போடு இங்கே பாருங்க, முள்ளில் மீடியமாக மீனுக்கு வாய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கணும். ரொம்ப பெருசாக வச்சிட்டாலும் மீன் கடிச்சு துணுட்டு போயிடும். மீன் வாயில் வச்சாக்கா அப்படியே வாய் உள்ளே போயிடுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வச்சு அப்படியே போட வேண்டாம். முதல்ல போடுறாங்க, ஆனால் யாருக்கு முதல்ல எடுக்குன்னு தெரியல. அவர் போட்டார். முதல்ல இவருக்கு தாங்க மாட்டிச்சு. போட்டது என்னான்னு தெரியல, மாட்டிச்சு. இப்போ மீன் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாவுக்கு கைட்டு போடு, லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். நீங்கள் பள்ளத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் மேட்டில் இருக்கிறோம்.
அதனால் வந்து கிட்ட எடுக்க முடியலையா வீடியோ. ரெண்டு மீன் பிடிச்சிட்டாருங்க. இவரே 2 மீன் பிடிச்சிட்டாரு. அவருக்கு இன்னும் மீன் எடுக்கலை. பாருங்கள் எப்படி வெளிச்சும் போது கேடியை. இதுவும் ஒரே சைஸ் தான், அதே சைஸ் தாங்க அந்த மீனும். சரிங்களா? மீன் பிடிக்கிறதுனாலுமே கடியில் தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதுனாலுமே ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும். மீன் பிடிக்கும். அதுவும் மீன் கிடைக்கணும். கிடைக்கலைன்னா ரொம்ப வெறுத்து போயிடுவோம் மீன் பிடிக்கிறதுக்கே. இந்த மாதிரி கிடச்சிக்கினே இருந்தேன்னா ஜாலியாக இருக்கும் மீன் பிடிக்கும். ரெண்டு மீன் பிடிச்சிட்டாரு. இவருக்கு ஒரு மீன் மாட்டிக்கிச்சிங்க. அந்த கெடை பாருங்கள் எப்படி எந்த பக்கம் ஈர்த்தும் போது பாருங்கள் மீன். ஒருத்தர் சொன்னார் வாத்து முட்டை கலந்து போட்டால் மீன் நல்லா எடுக்கும் அப்படின்னாரு. அதனால தான் நாங்கள் வாத்து முட்டை தந்து கலந்து போட்டோம். நல்லா தான் கிடைக்குது. எவ்வளோ மீன் பிடிக்கிறோன்ட்டு பார்க்கலாம். இந்த வெயில் வேறு, சூரியன் டால் வேறு இங்கேயே அடிக்குதா, கேமராவில் சரியாக தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், அதோ ஒன்று பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி ஜிலேபி வேட்டை பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கெடை பாருங்கள் எவ்வளோ தோல் வெளிச்சும் போது பாருங்கள். இதே வைஃபர் இல்லாத வேறு தூண்டியானா உடச்சிக்கும் பொழுது இதுக்கு வயிற்றில் மாட்டின்னு வந்துக்குது. இதனால தெரியாத போச்சு வாத்து முட்டை போட்டு மீன் பிடிக்கலான்னு. தெரிஞ்சிருந்தா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கலாங்க. நீங்களும் போட்டு பிடிச்சி பாருங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன ஒன்றுனா, எங்கே பால் செட்டு போடுறாங்களோ அங்கே மட்டும்தான் ஜிலேபி வந்து மாவு எடுக்கும். வேறு இடத்துலலாம் எடுத்து போயிட்டு போட்டோம்னா அந்த மாவுக்கெல்லாம் சீக்கிரம் எடுக்காது. அது பழகிற வரையும், மாவு சாப்பிட்டு பழகிற வரையும் நமக்கு வந்து ஜிலேபி மீன் எடுக்காது. பால் செட்டு போடுற இடத்துலலாம் மாவு எப்போ போட்டுக்கினே இருப்பாங்க. அதனால் வந்து அந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு மீன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பால் செட்டு போட்ட இடம். அதனால தான் நமக்கு வந்து கிடச்சிக்கினே இருக்குது. கிடைக்குது அப்படின்னாக்கா நம்ம எந்த மாவு போட்டாலும் எடுத்துடாது. இது வந்து மைதா மாவும் பச்சரிசி மாவும் போட்டிருக்கோம். கூட வேறு வாத்து முட்டை வேறு நம்ம கலந்துருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து உடனே எடுக்குது. அண்ணாண்டெல்லாம் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு மீன் கிடைக்கல. நம்மளுக்கு மட்டும்தான் இப்போ கிடச்சின்னு இருக்குது. நாங்கள் போக சொல்ல இந்த எல்லாத்தையும் அவங்களுக்கும் சொல்லிட்டு போய்டுவோம். நாங்கள் நமக்கு தெரிஞ்சதை நம்ம வீடியோ போடுறோம். எல்லோரும் மீன் பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போடுறது. நீங்களும் பார்த்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள், கிடைக்குதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா ஜாலியாக இருக்கும். நம்ம என்ன தான் கடையில் மீன் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம பிடிச்சி சாப்பிட்றது நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை விட கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. மீன் பிடிச்சி சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம கஷ்டப்பட்டு பிடிக்கிறன்றதுனால மீன் நல்லா இல்லைன்னா கூட நமக்கு டேஸ்ட்டாக தான் தெரியும். நீங்களும் பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள். ஏற்றணும் மேட்டில் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு. மேட்டில் வந்து காட்டலாம். சரியா தெரியல எனக்கு, இங்கேருந்து பார்க்கறதுக்கு சின்ன சின்ன மீனுங்களாக தெரியுது. பாருங்கள், அந்த மீன் எவ்வளோ உண்டோ தெரியுது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கிறோம், அதனால் அந்த மாதிரி தெரியுது. கிட்ட போக முடியல, சரிக்கு தண்ணியில் உயிர்ந்துருவோம் பொழுது.
அதனால தான் லாங்காக இருந்தே எடுத்துன்னுக்குறோம். இங்கே பாருங்கள், செம்ம மீன் இன்னைக்கு. நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வீட்டுக்கு தான் அந்த மீன் பிடிக்கிறோம். நிறைய பேர் இது பிடிச்சியும் போயிட்டு சேல்ஸ் பண்ணி இதே வேலையாக கூட இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாவுலாம் வந்து நல்லா கலந்து நல்லா ரெடி பண்ணி போட்டு பிடிச்சி பாருங்க. இதுவும் ஒரு வேலையாக செஞ்சுன்னு இருக்காங்க. மீன் செம மீனுங்க. எல்லாமே 1/2 கிலோ 1/4 கிலோ தான் வரும் பொழுது. இதோட பெரிய மீனெல்லாம் இருக்குதுன்றாங்க. அங்கே பாருங்கள், கெடை அறுத்த இவர் தூண்டி அறுத்துக்குச்சு. அதனால் இவர் தூண்டி கட்டின்னுக்கிறாரு. அவர் வந்து மீன் பிடிச்சின்னுக்கிறாரு. செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே. பாருங்க, அது போட்டாலுமே எடுத்துக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். மீனே வந்து கிடைக்காம போயிடுச்சானா மீன் பிடிக்கவே வெறுத்துருவோம். எங்கள் ஊர்லேயே வந்து இப்போ பூண்டி ஏரியிலலாம் போட்டோம்னா அந்த அளவுக்கு மீன் எடுக்காது. இது ஆற்றுல இந்த இடத்துல பால் செட்டு போடுறதுனால வந்து இந்த மாவு நமக்கு எடுக்குது. இல்லைன்னா ஒரு நாள் பூரா எங்கன்னா ஒரு இடத்துல போட்டோம்னா அப்போ தான் அந்த மாவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் சைஸ் ஆகுது. தூக்கி கேட்ட அப்படியே தூக்கி மேலுங்க பார்த்தீங்களா? மீன் பிடிக்கிறதுக்கு கோணி பைய எடுத்துன்னு வந்துட்டாங்க, வாரின்னு போவ மீன். அந்தளவுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மீன். பாருங்கள், அவ்வளோதான் மீன் பிடிச்சாச்சு போகிறோன்ட்டு கிளம்பிட்டாங்க. பாருங்கள், யார் எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவருக்கு வந்து கொஞ்சம் சைஸாகவே கிடச்சிக்குது மீன். அவருக்கு வந்து கொஞ்சம் பொடிசாக கிடச்சிருக்குது. இவருக்கு நல்ல சைஸாக கிடச்சிருக்கு. பாருங்கள், எப்படி பார்த்தாலும் அது ஒரு 3 கிலோ, இது ஒரு 4 கிலோ வரும் பொழுது. இது நல்ல சைஸாக மாட்டிச்சு மீன். நம்ம பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுது. கிட்ட கூட காட்டுறேன், கேமராவில் சின்னதாக தான் தெரியுது. அதெல்லாம் வந்து எவ்வளோ பெருசாக தெரியுது நேரில் பார்க்க, கேமராவில் சின்னதாக தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி ஃபுட்டை ரெடி பண்ணி போட்டு நீங்களும் பிடிச்சி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்து விட்ருங்க. எல்லோரும் பார்த்து இந்த வீடியோவை இதே மாதிரி அவங்களும் மீன் பிடிக்கிட்டோம். ஓகே, பாய். இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.